அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே இயேசு மறுபடியும் திரும்ப வருவார் என்றார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் 40 நாளளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். 500க்கும் அதிகமான மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பலருக்கு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலை என்கிற அந்த மலையிலிருந்து தன் சீஷர்களுக்கு முன்பாக இயேசு பரலோகத்திற்கு ஏறி போனார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. சீஷர்கள் அதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, நாம் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் இருந்தோம், அவர் இப்பொழுது பரலோகத்திற்கு ஏறி போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது 2 தேவ தூதர்கள் அங்கே தோன்றினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார், மறுபடியும் திரும்ப வருவார், மறுபடியும் அவர் வருவார் என்பதான செய்தியை சொன்னார்கள். இயேசு திரும்ப இந்த உலகத்திற்கு வருவார். முதல் முறை அவர் வரும் பொழுது ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தையாய் பிறந்து நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் அவர் வளர்ந்து தெய்வத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி மனுக்குலத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தார். ஆனால் 2வது முறை இயேசு வரும் பொழுது குழந்தையாய் பிறக்கப் போவதில்லை. அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது நியாயாதிபதியாய் வருவார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி திரும்ப வருவார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறாரு. பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசுடைய 1ஆம் வருகை குறித்தும் ஏராளமான பேர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். அவருடைய 1ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து தான் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். இயேசுடைய சீஷருடைய உள்ளம் அவருடைய பிரிவின் நிமித்தமாய் கலங்கிற்று. ஆண்டவர் நான் மரித்து பரலோகத்திற்கு செல்ல போகிறேன் என்று சொன்னபோது சீஷருடைய இருதயம் கலங்கிற்று. இயேசு சொன்னார், யோவான் 14:18, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களிடத்தில் திரும்ப வருவேன், நான் உங்களை திக்கற்றவளாய் விட்டுவிட மாட்டேன் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். திரும்ப வருவேன் என்பதாக அவர் சொல்லி போனார். பாடுகள் நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் திரும்ப வருவார். நம்முடைய பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், நம்முடைய வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அந்த மகிமையின் நம்பிக்கையில் தான் இயேசுவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாவம், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய இரட்சகர் இயேசு சொல்லி போனார், நான் திரும்ப வருவேன். I will not leave you comfortless, I will come to you. நான் உங்களை அநாதைகளைப் போல விட்டுவிட மாட்டேன், நான் திரும்ப வருவேன் என்றவர் சொல்லி போனார். அந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு ஆறுதல். அந்த நம்பிக்கை தான் நம்மை பலப்படுத்துகிறது. அவர் திரும்ப வருவார். எனக்கு அன்பானவர்களே, அவர் திரும்ப வருவார். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர் திரும்ப வருவார். அந்த நம்பிக்கையில நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறார். எதற்காக அவர் திரும்ப வருகிறார்? இயேசு திரும்ப வருவதனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன ஆசீர்வாதம்? யோவான் 14:2-3 வசனத்தை பாருங்கள். இயேசு சொன்னார், நான் போய் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், உங்களுக்காக ஒரு பெரிய வீட்டை நான் ஆயத்தப்படுத்தி நான் திரும்ப வருவேன். நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த பரலோக வீட்டில் நீங்கள் தங்கி இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்ல வருவேன் என்பதாக சொன்னார். பரம வீட்டில் தேவனோடு தங்கி இருக்க நம்மை அழைத்து செல்வதற்காக இயேசு வருகிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வசதியான இடமில்லாமல் இருக்கலாம். ஒன்று தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது பரலோகத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மரணத்திற்கு பிறகு அல்லது இந்த உலகத்தின் முடிவிற்கு பிறகு, இயேசுடைய வருகைக்கு பிறகு
நீங்கள் பரலோகத்தில் இந்த வீட்டில் மகிழ்ச்சியோடு குடியிருக்கும்படி தேவன் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் தற்காலிகமாய் வாழுகிறோம். 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஒருவேளை அதற்கு மிஞ்சினால் 100 வருஷம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு மனிதன் வாழ்வது கடினம். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உலக வாழ்க்கை. ஆனால் மறுமையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, பரலோகம் என்பது. அதைத்தான் இந்துக்கள் வைகுண்டம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பரலோக பாக்கியம், அந்த பரலோகத்திலே மகிழ்ந்திருக்கிற ஒரு காரியம், அங்கே தேவன் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காக அவர் திரும்ப வருகிறாராம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் திரும்ப வரும் பொழுது நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பாராம். இனிமேல் மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வேதனையும் இல்லை. அதாவது கண்ணீரை நிரந்தரமாய் அவர் துடைப்பார். இன்றைக்கு வேதனை வரும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் ஆறுதல் சொல்லுகிற தேவன் ஒரு நாள் இயேசு திரும்ப வரும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நம்மை பரலோகத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்ற பிறகு நிரந்தரமாய் கண்ணீரை துடைப்பார். அதன் பிறகு மரணம் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, அலறுதல் இல்லை. நிரந்தரமாய் கண்ணீர் துடைக்கப்படும். நித்திய காலமாய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்போம். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு திரும்ப மறுபடியுமாய் வருகிறார். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் திரும்ப வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பி அவரோடு கூட வருவார்கள். உங்களுடைய பிள்ளைகளை இழக்க கொடுத்திருக்கலாம், ஆண்டவரோடு வாழ்ந்த கணவரை இழந்திருக்கலாம், உங்களுடைய மனைவியை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் மரித்து விட்டார்களே என்ற துக்கத்தோடு இருக்கலாம். அது நிரந்தரமான பிரிவு அல்ல, தற்காலிகமானது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணத்தில் 2 மரணம்தான். ஒன்று கிறிஸ்துவுக்குள் ஆன மரணம், இன்னொன்று கிறிஸ்துவுக்கு வெளியிலே உள்ள மரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்கும் பொழுது அவன் பாக்கியவான், பாக்கியவதி. உங்களுக்கு பிரியமானவளை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு திரும்ப வரும் பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள், இயேசுவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்த அடக்க ஆராதனைகளை நடத்துகிறோம். பூமியிலே சரீரத்தை விதைக்கிறோம், அது மறுபடி மகிமையின் சரீரமாக எழும்பும். இயேசு திரும்ப வரும் பொழுது மரித்தவர்கள், இயேசுவுக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தவர்கள், அவருடைய சரீரம் மகிமையின் சரீரமாக எழும்பும் என்பதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை திரும்ப நாம் காண்போம். அவர்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிவார்கள். நாம் நமக்கு பிரியமானவர்களை கண்டு மகிழுவோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எலியா, எலிசா போன்ற பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் நாம் கண்டு மகிழுவோம். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, யோவான், யாக்கோபு, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், ஸ்தேவான், பிலிப்பு போன்ற பரிசுத்தவான்களை நாம் அங்கே காண்போம். எத்தனை பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு திரும்ப வருகிறார். இவைகளை எல்லாம் நாம் நினைக்கும் பொழுது எப்பொழுது அந்த நாள் வரும், எப்பொழுது அந்த ராஜ்யத்திற்கு செல்வேன் என்று ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் எழும்பும். எனக்கு அன்பானவர்களே, வெறும் பூமியை குறித்தை சிந்தித்துக் கொண்டிருக்காதிருங்கள். இது தற்காலிகமாய் நாம் வாழுகிற இடம். இதற்காகவே இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்காதிருங்கள். மரணத்திற்கு பிறகு அல்லது ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மோட்சத்தில் மகிழ்ந்திருக்க அந்த ராஜ்யத்தை குறித்து எண்ணி பாருங்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நினைத்து பாருங்கள். அதை குறித்து உங்களுடைய உள்ளத்தில் ஆசை பெருகட்டும். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வருகையில் நீங்கள் காணப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்றார். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி உம்மோடு இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வருகையில் நான் காணப்படணும். அதற்கேற்ற பரிசுத்தம் எனக்கு வேணும். எந்த விதத்தில் நான் உடைய வருகையில் கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரேன்னு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
நீங்க கைவிடப்பட்டுட்டா அதை விட ஒரு நரக வேதனை எதுவுமே கிடையாது. அதனால இன்றைக்கே உங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்கலாம். நீங்க வருகைக்கு ஆயத்தமா? இன்றைக்கு இயேசு வந்தால் பரலோகத்தில் நீங்கள் போய் அவரை மத்தியாகத்தில் மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியுமா? அவரோடு பரலோகத்தில் மகிழ்ந்திருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த பாவத்தோடு இந்த மாதிரி அக்கிரமத்தோடு பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. முழு பரிசுத்தம், முழுமையான அர்ப்பணிப்பு, அப்போ எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் அதில் இருந்தால் தான் அந்த முழு பரிசுத்தத்தோடு இருக்க முடியும். அதற்கு ஒப்பு கொடுங்க, அதற்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த மகளுக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறப்பா. இதோ உம்முடைய வருகை சமீபித்து விட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இப்படி ஆகிலும் உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. அதற்கேற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. உங்கள் இரத்தத்தினால எப்பவுமே எங்களை கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில் உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவராகிலும் வருகையில கைவிடப்படக்கூடாதப்பா. உம்மோடு கூட பரலோகத்துல மகிழ்ந்திருக்கணும். அந்த அனுபவத்தை கொடுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்ப பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்க அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அக்னியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். பரிசுத்தப்படுத்தும், வல்லமைப்படுத்த, பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட மக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, மற்றவர்களுக்கும் அதை சொல்லி ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய கரம் கூட இருந்து பலப்படுத்தி நடத்துகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஆயத்தப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.